ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு கடாயில் ஆயில் விட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அரை ஆனியன் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பெரிய சைஸ் பூண்டு உரலில் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட் பார்த்திங்கன்னா தோல் நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கே கம்மியான அளவு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. கேரட் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்து வேக விட்டுடலாம். ஓப்பன்லேயே நல்லா வேகட்டும். இப்போது ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். அது தேவையான அளவு நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சீக்ரெட்டான பொடி இந்த கேரட் ரைஸ்க்கு சேர்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, வரமிளகாய் 3, தேங்காய் சீல் பார்த்திங்கன்னா ஒரு 4 தேங்காய் சீல், எல்லாத்தையும் வாணலியில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போது இந்த கேரட் ரைஸ்க்கு சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போது சேர்த்துருக்கேன். இந்த பொடி சேர்க்குறது தான் இந்த கேரட் ரைஸ்லேயும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். நான் இப்போது இதை ஒரு பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம குழந்தைங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு இது பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.